ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானொலி வச்சாச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமேட்டு காஞ்ச மிளகா ஒன்று, தனியா கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். இப்போ வந்து இது வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கிடும் சீக்கிரமாக. வதங்கினதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ரெட் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறமேட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வதங்கட்டும். இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிட்டோம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வானொலி வச்சாச்சு. அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டாச்சு. அப்புறமேட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாய் ஒன்று போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர், மல்லித்தூள் இಷ್ಟು போட்ட மாதிரி இதுலேயும் வந்து போட்டு நல்லா வதக்கலாம். இதோட ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது அரோமா நல்லாவே வரும். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து நம்ம பொடியாக க்ளீன் பண்ணி வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து ஆயில் பிரிஞ்சு தனியாக வரும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொதிக்கிற டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா காரத்தை எல்லாமே வந்து இது எடுத்துரும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு சுற்றி வந்து ஆயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து வேகட்டும், வெந்துகிட்டே இருக்குது. இப்போ மேலே வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரைஸு எக்கு கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே, பாய்.